காணும் பொங்கலையொட்டி சென்னை தீவுத்திடலில் நடைபெறும் சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சிக்கு பொதுமக்களின் வருகை அதிகரித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட். பொருட்காட்சியை பார்க்க பொதுமக்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள்? வணக்கம் ஃபரிதா. காணும் பொங்கலை ஒட்டி சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வரக்கூடிய பொருட்காட்சியை பார்வையிடுவதற்காக ஏராளமான பொதுமக்கள் தற்பொழுது இந்த பொருட்காட்சிக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பாக 49வது இந்தியா சுற்றுலா தொழில் பொருட்காட்சி 2025 என்பது இங்கே தீவுத்திடலில் நடைபெற்று வருகிறது. இந்த பொருட்காட்சியை பொறுத்த வரைக்கும் சிறுவர்களை கவரக்கூடிய வகையில் சிறுவர் ரயில், பனிக்கட்டி உலகம், அவதார் உலகம், மென் காட்சியகம், மிரளவைக்கும் பேய் வீடு, பறவைகள் காட்சி, 3D தியேட்டர், அறிவியல் உலகம் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருட்காட்சி என்பதால் காணும் பொங்கலை ஒட்டி சென்னை வசிக்கக்கூடிய மக்கள் அதிக அளவு தற்பொழுது இந்த தீவுத்திடலில் நடைபெற்று வரக்கூடிய பொருட்காட்சிக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய அந்த ராட்டினம் உள்ளிட்ட அந்த சிறுவர்கள் சார்ந்த விளையாட்டு சாதனங்களில் சிறுவர்கள் தற்பொழுது ஆர்வத்துடன் விளையாடி வருகிறார்கள். பல்வேறு மக்கள் பொங்கலை கொண்டாடுவதற்கு சொந்த ஊருக்கு சென்றிருந்தாலும் கூட சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் காணும் பொங்கலை கொண்டாடுவதற்கு சென்னையில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களான மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரை, கிண்டி சிறுவர் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வது வழக்கம். அதே போல இந்த தீவுத்திடலில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருட்காட்சிகளில் தற்பொழுது ஏராளமான பொதுமக்கள் தற்பொழுது இந்த காணும் பொங்கலை தங்களது குடும்பத்தோடு மாலை பொழுது கழிப்பதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த பொருட்காட்சியை பொறுத்தவரைக்கும் மத்திய மாநில அரசுகளுடைய சாதனைகளை விளக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு துறை சார்ந்த ஒரு மாதிரிகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 110 சிறிய கடைகள் மற்றும் 30 தனியார் அரங்கங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறுவர்களை அதிகம் கவரக்கூடிய விளையாட்டு அம்சங்கள் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தீவுத்திடலில் நடைபெற்று வரக்கூடிய பொருட்காட்சிகளில் காணும் பொங்கலை ஒட்டி சென்னையில் வசிக்கக்கூடிய, சென்னை மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய பிற மாவட்டங்களிலிருந்தும் அதிக அளவு மக்கள் தற்பொழுது தீவுத்திடலுக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். மாலை முதலே இந்த இடத்துல மக்களுடைய வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்திருக்கிறது. அதாவது இந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக போக்குவரத்து காவல்துறையினர் அந்த வெளியே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு மக்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாக காவல்துறையும் இந்த இடத்துல பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்.